இந்த 2000 ரூபாய் அப்படின்னு அறிவித்தவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? அவங்க முதல்ல கொடுத்தாங்க, தேர்தலுக்கு முன்னால கொடுத்தாங்க, தேர்தலுக்கு பிறகு அதை நிறுத்தினார்கள். அங்க வந்து எல்லாமே சிறப்பா செய்றீங்கன்னு விருதுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அரசு. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு விருதுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே அரசுல அங்க இருக்கக்கூடியவர்கள் இங்க வந்து பேசும்போது இங்க எல்லாமே கெட்டு கிடக்குது அப்படின்னு இங்க பிரச்சாரத்துக்கு பேசுறாங்க. ஆட்சியில் பங்கு, நாங்க இல்லாம நீங்க இல்லை, நாங்க இல்லாம உங்களுக்கு ஆட்சி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் பேசுவது விஷமத்தனமானது. என்ன நம்ம தான் அடுத்த சிஎம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறோம்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் இன்னும் கடத்த மோனத்தோட இருக்காரு? மற்ற கட்சிகளை மாதிரி எங்க கட்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் மற்ற கட்சிகள் செய்யற வேலையெல்லாம் அவர் செய்யலன்னு ஏன் கேட்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் தான் இவரையும் வந்து இவருக்கும் ஆலோசனைகளை சொல்கிறார்கள். இப்போ ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்கிறாரு. அவரு நம்ம படத்துக்கு ஒன்று சொல்றாரு அப்படின்னு ஒரு என்டோர்ஸ் பண்ணும்ல, அது என்டோர்ஸ் பண்ணுனா ராகுலை அரசியல் களத்திலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும்னு இருக்கக்கூடியவங்க நம்மளையும் சேர்த்து அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்களோன்னு பயம் வருதுல்ல. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது தேர்தல் கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டு இருக்கிறது. முதற்கட்ட தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாங்க. ஏற்கனவே மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கு. இப்போ அனைத்து மகளிர்களுக்கும் நாங்க வந்து குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது குலவிளக்கு திட்டம்னு நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நகர பேருந்துகள்ல ஏற்கனவே பெண்களுக்கான இலவச பயணம் இருக்கு. இப்போ ஆண்களும் இலவச பயணம் அவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மானியத்தில் 25,000 ரூபாய் கொடுக்குறோம். 5 லட்சம் பெண்களுக்கு இலவச இருசக்கர வாகனம்ன்றாங்க. எப்படி இது பார்க்குறீங்க? எப்படி மக்கள்கிட்ட செல்லுபடியாகும்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டால் அந்த அறிவிப்புக்கு பின்னால ஒரு தர்க்க நியாயம் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பதால எந்த பலனும் இல்லை. அந்த திட்டங்களின் மேல, அந்த அறிவிப்புகளின் மேல ஒரு அடிப்படையான நம்பிக்கை கூட வராது. அதுக்கு பின்னால ஒரு கோல் இல்லைன்னா, எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த திட்டத்தை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெளிவாக எங்களுக்கு புரிய வைக்கவில்லை என்றால் நீங்க அறிவிக்கிறது மேல எங்களுக்கு நம்பிக்கை வராது. ஏட்டிக்கு போட்டியா சொல்றீங்க, அவங்க 1000 ரூபாய்னா இவங்க 2000ன்னு சொல்றாங்க, அவங்க பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம்னு சொன்னா இவங்க ஆண்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு இந்த 3 அறிவிப்புகள் நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப லாஜிக்கா தெரிகிறது. பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள், அந்த வாகனத்துல 25,000 ரூபாய் மானியம் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா அவசியம் செய்ய வேண்டியதும் கூட. இந்த விடியல் பயணத்தினுடைய இன்னொரு டைமென்ஷன், பொது போக்குவரத்தை வைத்து முதல்ல கொடுக்கக்கூடிய சலுகையாக அல்லது முதல்ல கொடுக்கக்கூடிய உரிமையாக விடியல் பயணம் இருக்குதுன்னா, இது தனி மனித சுதந்திரத்தோடு சேர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாகனம் உரிமையாகும். அதுக்கு அரசினுடைய மானியமாக 25,000 அப்படிங்கிறது, 25,000 ரூபாய்ங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது. இதுல ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து ஒரு படி மேல போறதையும் புரிந்து கொள்ள முடியுது. அதையே வந்து 25,000 சொல்வதற்கு பதிலாக 25% சொல்லியிருக்கலாம், அல்லது 50% சொல்லியிருக்கலாம். பாதி அரசு எடுத்துக்கொள்ளும், மீதியை நீங்க திருப்பி கட்டிருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் சொன்னா அதுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை வருது, அதுல ஒரு பார்ட்டிசிபேஷனும் அவங்களுக்கு வருது. இப்ப திரும்பவும் வசதியானவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதுக்குள்ளேயும் வருது. இருந்தாலும் இதுல வந்து ஒரு நியாயம் இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் அப்படின்னு சொல்றது வந்து, நேற்று வரைக்கும் இந்த அறிவிப்பை வெளியிட்டவர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம்னு சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க, ஆனா ஆண்களுக்கு கிடைக்கிற கூலியையும் அவங்க எல்லாத்தையும் டாஸ்மாக்ல வாங்கிக்கிறாங்க, ஆண்கள் வந்து எந்த விதத்திலையும் சமூக பங்களிப்புல பயன் இல்லாமல் இருக்கிறார்கள்,
நீங்க டாஸ்மாக் குறைக்காம நீங்க வந்து கடைகளை குறைக்காம எப்படி நீங்க அந்த பெண்களை எம்பவர் பண்ண முடியும்? பெண்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனையே ஸ் கடைகள் தான். விஸ்கி, பிராண்டி கடைகள் தான். மதுக்கடைகள் தான். அப்படின்னு அவரோட கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியிலேயும் கூட சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா கடைகளை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. குறைச்சாங்க. நீங்க குறைக்கல அப்படின்னு ஒரு நமக்கு டான்ஜிபிளா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் அதை மக்கள் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ, அந்த ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு நேர் மாறாக ஆண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் அப்படின்னு சொல்றாங்க. போக்குவரத்து துறை ஏற்கனவே பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறதுங்கிறது அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் ஓய்வு பெற்றவர்களும் சொல்லக்கூடியது. ஆனாலும் கடந்த காலத்துல கட்டணம் இல்லாத பயணம் அப்படிங்கிற சுமையை அரசு சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னா அரசு வந்து அதை சப்சிடைஸ் பண்ணுது, அரசு வந்து கொடுக்குது. இப்போ ஆண்களுக்கும் கட்டணம் இல்லை என்றால் அதை வந்து நிர்வாகத்திறன் மூலமாக நாங்கள் சமாளித்துக் கொள்வோம். திமுகவுக்கு நிர்வாகத்திறன் இல்லை, எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நாங்க 5 லட்சம் தான் கடன் வச்சிருந்தோம், 5 லட்சம் கோடி தான் கடன் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்வது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இல்லை. எல்லாருமே எல்லா திட்டங்களுமே மகளிருக்கான திட்டங்களாகத்தான் திமுக ஆட்சியில இருக்கு. ஆண்களுக்கு ஒரு திட்டமே இல்லையே அப்படின்னு கூட சில பேர் சொன்னாங்க. இப்ப அதுக்காக கூட இது கொண்டு வந்திருக்கலாம்ல. இல்லையே, முதல்ல பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டது. பிறகு ஆண்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டமும் கொண்டு வரப்பட்டது. அது போக காலை உணவு திட்டம், அதுவும் வந்து பெண்களுக்கு சமையலறையில இருக்கக்கூடிய பொறுப்புகளை குறைப்பதற்காக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பு. ஆனா அந்த சுமை வந்து ஆண்களுடைய சுமையையும் குறையத்தானே செய்யுது. அந்த பணி பெண்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஆண்களுக்கும் அந்த பணிகள் இருக்கு. அதுல பணிகள் இருக்கு. அந்த பணிகள்ல இருந்தும் விடுதலை ஆண்களுக்கும் கிடைக்குது. அது தவிர ஆண்களுக்கான திட்டம்ங்கிறது பொதுவாக, அதாவது நீங்க தாழ்த்தப்பட்ட அல்லது பட்டியலின மக்களுக்கு சலுகை கொடுக்குறீங்கன்னா மற்றவர்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கிற மாதிரி. ஒரு சமூகத்துல சாதிய படிநிலை இருக்கும்போது படிநிலையில கீழே இருக்கிறவர்கள் கடந்த காலங்களில் நெருக்கடிகளுக்கும் அழுத்தங்களுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மேலெழுந்து வருவதற்கான உரிமையாக பாசிட்டிவ் ஆக்ஷனாக இந்த இடஒதுக்கீடு வருகிறது. அவர்களை கைதூக்கி விடுவதற்கு அது முயற்சி செய்கிறது அப்படிங்கிற அளவுல தான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒடுக்கியவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்பது போல இருக்குது இது. நாங்க வந்து ஒடுக்கியவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி குடும்பத்துல நீங்க எல்லா இடங்கள்லயும் வெவ்வேறு படிநிலைகள்ல அடிமையான ஊழியம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை விட இன்னும் கூடுதலாக அங்க வேலை செஞ்சா அங்கேயும் அடிமை, அதையும் விட கூடுதலாக குடும்பத்துக்குள்ள வந்தா குடும்பத்தினுடைய ஸ்ட்ரக்சரே பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக அரசுகள் தலையீடு செய்கின்றன, அந்த விஷயத்துல உதவி செய்கின்றன, அவர்களுடைய உரிமையை வழங்குகின்றன அப்படின்லாம் பார்க்கலாம். ஆனா ஆண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் அப்படின்னு சொல்வது வந்து ஏட்டிக்கு போட்டியாக சொல்றதை தவிர அதுல எந்த விதமான லாஜிக்கும் அவர் சொல்லல. ஒருவேளை நமக்கு புரியாத தர்க்கம் வந்து அவர்களிடத்துல இருக்கலாம். ஆனா அவர் சொல்லல. திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது மகளிருக்கு அல்லது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றப்பயே வந்து இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும், இது வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். இப்போது 2000 ரூபாய் அப்படின்றது அதனுடைய இன்னொரு வருஷம் தானே, நம்ம இன்னும் அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம் தானே. நீங்க அதிகப்படுத்தி கொடுக்கறது நல்ல விஷயம்தான். அதை ஒருவேளை 2000ன்னு ஏற்கனவே கொடுத்தவங்க சொல்லிட்டு அவங்க செயல்படுத்துவாங்கன்னா அவங்க அறிவிப்பு எப்போது இருந்து செயல்படுத்த தொடங்கினார்களோ அதுல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான பிரேக்கும் இல்லாம, தடையும் இல்லாம, இடையில வழங்காமல் இருக்கிறதுங்கிற மாதிரி இல்லாம அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த 2000 ரூபாய் அப்படின்னு அறிவித்தவர்கள் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பெயர்ல தானே அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்குது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற மகாராஷ்டிரால என்ன நடந்தது? அவங்க முதல்ல கொடுத்தாங்க, தேர்தலுக்கு முன்னால கொடுத்தாங்க, தேர்தலுக்கு பிறகு அதை நிறுத்தினார்கள். பீகார்ல வந்து ஏதோ இலவசமாக அள்ளி கொடுக்கிற மாதிரி ஒரு 10,000 ரூபாய் தொழில் வல்லுநர்களுக்கு கொடுக்குறோம்,
புத்தாக்க தொழிலுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கடன் தான். 2,00,000 அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பெரிய தொகைக்கான கடன் தான். அதனுடைய முதல் தவணையாக ரூ. 10,000 கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதே பரவலாக மக்களிடத்துல போய் சேராமல், அவரவர் கணக்குல வந்து ரூ. 10,000 வந்து விழுந்ததுன்னு அதை நம்பி வாக்களிச்சாங்க. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தவறாக அங்க அந்த ரூ. 10,000 வந்துருச்சு. அத திருப்பி குடுங்க அப்படின்னு கேட்கிற வேலை பீகார்ல நடக்கிறதையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது யாரு அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார்கள்? அவர்கள் நிறைவேற்றுவார்களா? மாட்டார்களா? ஏற்கனவே கடந்த காலத்துல ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு வந்த வாக்குறுதிகள், வந்த திட்டங்கள், நடைமுறையில் இருந்த திட்டங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே நிறுத்தப்பட்டன. போன்ற விஷயங்கள் எதற்குமே பதில் சொல்லாம, இப்ப புதிதாக நாங்கள் அதை கொடுப்போம், இதை கொடுப்போம்னு சொல்வதை யாரு ஏற்பார்கள்? அப்படிங்கிற கேள்வியே இருக்குது. இப்ப இவங்க பிரதானமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கடன் கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. 10,00,000 கோடி கடன் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்னு. இப்போ அதை எப்படி திமுக அரசு எதிர்கொள்ள போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இல்ல அது வந்து 10,00,000 கோடிங்கிற எண்ணை பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அதிகமாக கடன் இருக்கக்கூடாது, அது இல்லாம ஒரு நிர்வாகம் நடப்பது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக மக்கள் மனநிலையில இருக்கக்கூடியது. அரசு நிர்வாகத்துல ஒன்றிய அரசு இதற்கென்று சில வரைமுறைகளை வச்சிருக்குது, சில நிபந்தனைகளை வச்சிருக்குது. அது ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 29% அல்லது 30% இதற்கு உள்ள இருந்தால் போதுமானது கடன். 28 அல்லது 29, அதுக்கு சரியாக எண் எனக்கு நினைவில்ல. ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில இத்தனை சதவீதத்திற்குள்ள உங்களுடைய கடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு அப்படி சொல்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? அது வரைக்கும் தான் உங்களுக்கு தாங்கும். உங்களால அது 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 அந்த லிமிட்டுக்குள்ள இருந்ததுன்னா, அந்த வரையறைக்குள்ள இருந்ததுன்னா உங்களால திருப்பி செலுத்த முடியும். இந்த வரையறையை தாண்டினீர்கள் என்றால் அது ஆபத்தான நிலைக்கு உங்களை இட்டு செல்லும் அப்படிங்கிறதுனால தான் அது அந்த வரையறையை வச்சிருக்காங்க. அந்த வரம்புக்குள்ள தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்குது. அது 10,00,000 கோடியோ அந்த கடன் வந்து அந்த வரம்புக்குள்ள தான் இருக்குது. 28 புள்ளி சம்திங் அந்த மாதிரி லெவல்ல தான் இருக்குது. அது வரம்புக்குள்ள தான் இருக்கு. ஒன்றிய அரசு வந்து அதை வரம்பு மீறிய கடன்னு சொல்லாது. ஆனா அதுல ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இங்க வரும்போது பிரச்சாரத்திற்காக 10,00,000 கோடி கடன் வச்சிருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. இவங்க பிரச்சாரத்திற்காக இங்க வருபவர்கள் ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், கட்சி தலைவர்கள், இவங்க தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்காக வரும்போது என்னென்ன சொல்கிறார்களோ அதற்கு நேர் மாறாக அந்தந்த துறைகள்ல தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகிறதுங்கிற விருதுகளையும் பதக்கங்களையும் ஒன்றிய அரசு வழங்கி கொண்டே இருக்கிறது. ஆமா, உள்துறை அமைச்சரே வந்து சொன்னார் இல்லையா, கடன் சுமை அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல. அதாங்க, அங்க வந்து எல்லாமே சிறப்பா செய்றீங்கன்னு விருதுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அரசு. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு விருதுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே அரசுல அங்க இருக்கக்கூடியவர்கள் இங்க வந்து பேசும்போது இங்க எல்லாமே கெட்டு கிடக்குது அப்படின்னு இங்க பிரச்சாரத்துக்கு பேசுறாங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களுக்கு எது உண்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். இதுல அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கிறத பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு பிரதானமாக டெல்லியில ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம். அதுல செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள், மாணிக்கம் தாக்கூரும் போயிருக்கிறதா சொல்றாங்க. இதுல என்ன முடிவு எடுக்கப்படும்? இப்ப நிறைய செய்திகள்ல பார்க்கிறோம், தாவேக்காவ போக போறாங்களா, திமுகவுக்கு போறாங்களா அப்படின்னு பல கேள்விகள், யூகங்கள்லாம் சொல்லப்படுது. ஆனால் நாங்க திமுக கூட தான் இருக்கிறோம்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. பொங்கலுக்கு முதலமைச்சருக்கு போய் நேர்ல போய் வாழ்த்து சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் இது பேசப்பட்டுட்டே இருக்கு? தாவேக்கா கூட போக போறாங்களா? காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது? அப்படின்ற ஒரு பெரிய செய்திகள் வந்துட்டே இருக்கு. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? நான் அந்த பேச்சுகள் மாணிக் தாக்கூர் அல்லது அவரை ஒட்டி பேசுகின்ற சில காங்கிரஸ் நிர்வாகிகள் அவங்களுடைய எக்ஸ் தள பதிவுகள்ல வரக்கூடிய செய்திகள் எதையுமே நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. எனக்கு அது பற்றிய ஒரு சிந்தனை வரணும்னா அது குறைந்தபட்சம் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இந்த 4 பேரிடமிருந்து யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அப்போதான் வந்து ஏதோ ஒரு செய்தி அதுக்குள்ள இருக்கும்னு நான் யோசிக்கணும். இங்கு மற்ற நிர்வாகிகள்
அகில இந்திய நிர்வாகிகளே இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டு ஓவராலா ஆல் இந்தியா லெவல்ல ஐடி விங்கு அல்லது இன்டெலெக்சுவல் விங்கு, வணிகர் விங்கு, தொழில் வல்லுநர் விங்குன்னு ஏதோ ஒரு அணிக்கு தலைவராக இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவங்க வந்து பேசுவது வந்து அவர்களுடைய சொந்த கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அது அந்த கருத்துக்கு ஆதரவாக அந்த கட்சிக்குள்ள சில குரல்கள் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருது. அது சரியா அப்படின்னு கேட்டா அது அந்த கட்சியே வந்து பெரும்பான்மை வந்து அதை ஏற்கல அப்படிங்கும் போது நாம எதற்கு அதற்காக கவலைப்படணும் அப்படின்னு நான் இருக்கிறேன். நான்ங்கிறது தனி மனிதன் தானே, நான் அப்படி இருந்துட முடியும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஆனா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி இருக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. என்னதான் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் நல்ல உறவு இருந்தாலும், அவர்களுக்கு இடையில நல்ல உறவு இருந்தாலும், ஒரு சகோதர உறவு, அன்னை மகன் உறவு இருந்தாலும், கீழ்மட்டத்துல கட்சியினுடைய அடிமட்டத்துல இது போன்ற கருத்துக்கள் வந்து வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற உண்மையை வந்து அவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். அப்படி யாராவது சொல்லியிருந்தால், முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த செய்தியும் இது வரைக்கும் வரல. ஆனா டெல்லியில எம்பியாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது ராகுல் காந்தியை பார்த்து இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள் என்றால், அவருக்கு அந்த செய்தியை கடத்தி இருந்தார்கள் என்றால், அல்லது அதை திமுக செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவர்களே அந்த இங்க ஒரு செக்ஷன் வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே கூட ஆட்சியில் கிளாரிஃபை பண்றது தலைமையினுடைய வேலை. அதை சொல்வதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம். அல்லது பொதுவாகவே 2026 தேர்தல், இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தை பிறந்துருச்சு. இப்போ எவ்வளவு விரைவில் வேண்டுமானாலும் அறிவிப்பு வரலாம். அது யாருடைய வசதியை சார்ந்ததுன்னா ஆளும் கட்சியினுடைய வசதியை சார்ந்தது. திடுதிப்புன்னு அறிவிப்புகள் வந்துடுச்சுன்னா அப்ப நீங்க வந்து செயல்படாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கட்சியினரை தயார் செய்யும் பணியாக கூட இந்த கூட்டம் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவுமே பேசாம கூட இருக்கலாம். அது நமக்கு வந்து உடனடியாக இப்படி ஒரு சர்ச்சை ஓடுதுங்கிறதுனால இதற்காகத்தான் அவர்கள் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு மீடியால பதில் எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க, சோசியல் மீடியால எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம கூட இருக்கலாம், அல்லது இதுவும் இருக்கலாம். என்ன நடக்கும்? எடப்பாடியே ஒரு இடத்துல கேட்கிறாரு, எங்க கூட்டணியில ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ஊடகங்கள் ஊதி பெருசாக்குறீங்க. இப்ப என்டிஏ அலையன்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு செய்தி, அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அது ஒரு செய்தி ஆக்குறீங்க. ஆனால் இங்க காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க, உள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, ஆனா இது குறித்து ஊடகங்கள் விவாதிப்பதில்லை அப்படின்னு கேட்கிறாருல. தமிழ்நாடு மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு. தமிழ்நாடு முன்னாள் தலைவராக அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை ஏதாவது சொன்னார்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு மாறாக ஏதாவது சொன்னார்னா, அதிமுக விருப்பத்திற்கு மாறாக அல்லது அதிமுக தலைமைக்கு மாறாக ஏதாவது சொன்னார்னா கண்டிப்பா அது செய்தியாகத்தான் செய்யும். அதை பற்றி உரையாடல்கள், விவாதங்கள் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி. வைகை செல்வன் ஏதாவது பேசினாருன்னு சொல்லி யாராவது பேசுவாங்களா? அவர் ஆபீஸ் பேரர் தான், மரியாதைக்குரிய தலைவர்கள்ல ஒருவர் தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசுனா கிடைக்கிற டிராக்ஷன் வந்து வைகை செல்வன் பேசுனா கிடைக்குமா? கிடைக்காது. அல்லது பாரதிய ஜனதா கட்சியில இன்னும் வேறு வேறு பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் ஹெச் ராஜா பேசினாலே அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் இருக்காது. அதனால அங்கு அப்படி நடக்கக்கூடியவர்கள். அமித்ஷா வந்து இங்க ஒன்னு அறிவிச்சிருக்கிறாரு, அதுல இருந்து லேசா வேறுபட்ட விதத்துல அவர் இங்க உள்ள பத்திரிகைகளுக்கு அவர் அழைத்து இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதுல அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார், நாங்கள் கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் ஆட்சியில் அமர்வோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எடப்பாடி பழனிசாமி இங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு மாறானது. நாங்க பிரகாஷ் ஜவடேகர்லாம் பழைய ஆள்ல, இப்போ வேற யாராவது பியூஷ் கோயல் மாதிரி யாராவது ஒருத்தர் இங்க பொறுப்பாளர் அங்க சொல்லியிருந்தா கூட பெருசாக நாங்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆனா அமித்ஷா சொன்னதை நாங்க எல்லாரும் மீடியால உள்ளவங்க பொறுப்பா எடுத்துதானே ஆகணும். ஏன்னா இங்க வந்து ஒரு துரும்பை நகர்த்தி டேபிள்ல இருந்ததை தூக்கி கீழே வச்சா கூட அடுத்த நாள் டெல்லியில போய் நாங்க துரும்ப கீழே எடுத்து வச்சுட்டோம்,
கீழே இருந்த அந்த பொருளை தூக்கி மேல வச்சிட்டோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ எடப்பாடி பழனி, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர், அவரே வந்து இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் டெல்லியில போய் ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், அவர் இதுக்கு மாறாக, இவருக்கு மாறாக அவர் ஏதேனும் கருத்து சொன்னா ஊடகங்கள்ல பேசத்தான் செய்வாங்க. அதுல எந்த விதமான தவறும் இருப்பதாக அல்லது அது அறம் பிறழ்ந்ததாகவோ நான் கருதல. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து வந்து அவங்க பேசின விதம் அதெல்லாம் பார்க்கிற போது, இந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம பேசுகிற போது அங்க தொண்டர்கள் கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும். தொண்டர்கள் கிட்ட ஒரு ஜெல் ஆக முடியாது. ஒரு மனக்கசப்பு ஏற்படும். ஏன் திமுக தலைமையே கூட வருத்தப்படக்கூடும்னு தெரிஞ்சே ஏன் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் அதை செய்யறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர்களுடைய நாகரிகமாக சொல்றதா இருந்தா அவங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களுடைய அணுகுமுறையிலிருந்து வேறுபடுகிறதுன்னு நாம பொருள் கொள்ளலாம். அதுக்கு அடுத்த லெவல்ல சொல்றதாக இருந்தா அவங்களுடைய சுயநலம் காரணமாக அந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்ல முடியும். அவங்க நாடாளுமன்றத்துக்கு செய்யற மக்களவைக்கு போறவங்களாக இருக்கிறாங்க. பேசுகிறவர்கள் மக்களவைக்கு போறவங்களா இருக்காங்க. மக்களவை தேர்தல் நடக்கும்போது இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்றால் புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ இந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஆனா சுய பலத்தை சோதித்து பார்க்க வேண்டும்னு ஒரு மனிதனுக்கு அவ்வப்போது ஒரு விளைவு வருவது இயல்பானது. அது போய் நம்ம சறுக்கி கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. நம்ம நம்ம வலிமை என்னங்கிறத அப்பப்போ சோதிச்சு பார்த்துடணும்னு நினைக்கிறது இயல்பானது. அது நாடாளுமன்ற தேர்தலின் போது அதை அவங்க செய்யல. ஏன்னா அது அவங்களுடைய அவங்க போக வேண்டிய இடம். அவங்க போகல. அப்போ கூட்டணி தேவையா இருக்குது. திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இவர்களுக்காக வேலை செய்ய வேண்டியது இருந்தது. இப்போ அவங்களுக்கு தே ஆர் சேஃப். எம்பியாக மக்களவையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ எம்எல்ஏக்களாக போறவங்களை வச்சு ஒரு சோதனையை செய்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் புரிந்து கொள்ளணும். ராகுல் காந்தியே வந்து விஜயிடம் போக விரும்புறாரு. அதனுடைய இண்டிகேஷன் தான் வந்து ஜனநாயகம் திரைப்படத்திற்காக அவர் கொடுத்த குரல் அப்படின்னு போட்ட ட்வீட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை நான் ஏற்கல. ஜனநாயகனுக்காக அவங்க குரல் கொடுக்கிறதுங்கிறது இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆட்சியில் பங்கு, நாங்க இல்லாம நீங்க இல்ல, நாங்க இல்லாம உங்களுக்கு ஆட்சி இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசுவது விஷமத்தனமானது. ஜனநாயகனுக்காக குரல் கொடுக்கிறதுங்கிறது அது வேறு வகையானது. ரெண்டையும் சேர்த்து நம்ம குழப்பிக் கொள்ள வேண்டியது இல்லை. அது விஜய் கூட்டணிக்கு கொண்டு வருவது அல்லது விஜய் கூட்டணியில போய் சேருவதுங்கிறது எந்த டோனும் அதுக்குள்ள இருக்கிறதாக நான் நினைக்கல. ஒன்றிய அரசினுடைய செய்தி ஒலிபரப்புத்துறை அல்லது அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சான்றிதழ் வாரியம், அது அந்த அந்த அமைப்பு வந்து விஜயை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்கிறது. அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணுங்கிற ஒற்றை காரணம் தவிர அதுல நான் வேற எந்த காரணத்தையும் பார்க்கல. ஏன்னா முதலமைச்சரே அதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால விஜய கூட்டணிக்கு கூப்பிடணுங்கிற நோக்கத்திலேயோ அல்லது விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுக அதனோட கூட்டணிக்கு போகணுங்கிற நோக்கமோ திமுகவுக்கு கிடையாது. அது ஒரு அநீதிக்கு எதிரான குரல் அப்படிங்கிற அளவுல தான் முதலமைச்சர் பேசினதும் அதே மாதிரி தான் ராகுல் பேசினதையும் நான் பார்க்கிறேன். நீங்க சுட்டி காட்டினது போல தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஓபிஎஸ் கூட சொன்னாரு. ஆனால் அப்படி ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு தெரியல. ஆனால் அவரே வந்து களத்துல தான் இருக்காரு. பொங்கல் விழால கலந்துக்கிறாரு. அவரு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டே இருக்காரு. எடப்பாடி களத்துல தான் இருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் களத்துல தான் இருக்காரு. பொங்கல் விழால கலந்துக்கிறாரு. ஆனால் அடுத்த முதலமைச்சர் நான் தான், தைரியமா இருங்க, கான்பிடண்டா இருங்க, என்ன நம்ம தான் அடுத்த சிஎம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறோம்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் இன்னும் கனத்த மௌனத்தோட இருக்காரு? பொங்கலுக்கு வாழ்த்து அப்படின்றதே வந்து லேட்டா தான் அவரு போடுறாரு. அதை நான் பார்க்கிறோம். அப்ப என்னதான் நினைக்கிறாங்க? ஆனால் ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்காக ஒரு குழு எல்லாம் போடுறாங்க. ஆனால் அவரு வெளியில வர மாதிரி ஒரு தெரியலையே. மற்ற கட்சிகளை மாதிரி எங்க கட்சி இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் மற்ற கட்சிகள் செய்யற வேலையெல்லாம் அவர் செய்யலன்னு ஏன் கேக்குறீங்க? அவங்க வந்து ஒரு காலத்திலயும் வரமாட்டாங்க. அவங்க மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதோ, மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதோ அவர்களுடைய நோக்கமாகவும் இல்லை. சினிமால கிடைத்த ஒரு பாப்புலாரிட்டிய, சினிமா மூலமாக எப்படி மக்கள் மத்தியில பிரபலமாயிருக்கோமோ அந்த பிரபலமான தன்மையை பயன்படுத்தி அரசியல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றதுக்காக அந்த பரிசோதனை முயற்சியில தான் அவங்க வந்திருக்கிறாங்க.
மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர்கள் வந்ததாக பார்க்க முடியாது. மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா அந்த மாதிரி தெரிந்த மாதிரி எதையும் அவங்க வெளிப்படுத்தவே இல்ல. அரசியல் ரீதியாக அவர்களை அழுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஆட்சி ரீதியாக மக்களை அழுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பண்பாட்டு ரீதியாக மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன? பொருளாதார ரீதியாக மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்னன்னு அவர் உணர்ந்திருக்கிறாரா? அப்படிங்கிறதே பெரிய ஒருவேளை அந்த ஸ்டார்டம் வேல்யூ, அந்த இமேஜ், எம்ஜிஆர் மாஸ்ன்னு என்னன்னு தெரியுமா? விஜயகாந்த் யாருன்னு என்னன்னு தெரியுமான்னு அவர் சுட்டிக்காட்டுறது போல, அந்த இமேஜ் வச்சுட்டு நம்ம மக்கள்ட்ட போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறாரா? அவங்க எல்லாராலையும் எம்ஜிஆர் மட்டும்தான் அதுல விதிவிலக்காக இருந்தாரு. விஜயகாந்த் ஆட்சிக்கு வரல. விஜயகாந்த் வந்து மக்களோட அவரால எந்த நபரோடையும் ஜெல் ஆகி கொள்ள முடியும். தனி மனிதராகவே சொல்றேன். கட்சி தலைவராக இல்ல. தனி மனிதராக அவர் வந்து தன்னை சுற்றி ஒரு இரும்பு கூண்டு போட்டுட்டுலாம் அவர் இல்ல. தனிப்பட்ட முறையில அவரை தெரிந்தவர், அவரோடு சேர்ந்து வேலை செய்த பல நண்பர்களே எனக்கு தெரியும். அவரோடு அன்றாடம் பேசிக் கொண்டிருந்தவர்களே எனக்கு தெரியும். அவங்க எல்லாரும் சொல்றது, அவரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தா, எப்போ வந்தாலும் சரி, அவரு எங்க இடம் இருக்குதோ அந்த இடத்துல ராவுத்தர் ரூமுக்குள்ள எங்க வேண்டுமானாலும் படுத்து தூங்கிருவாரு. யாரையும் தூங்கிட்டு இருக்கிற யாரையும் எனக்கு இடம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கட்டில இடம் கேட்க மாட்டாரு அப்படின்ற லெவலுக்கு சொல்றாங்க. அது நண்பர்கள் மட்டத்துல மட்டும் இல்ல, சாதாரணமாக மக்களிடத்துல கூட மக்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இவரை வேற யாரோடையுமே நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இவர் எந்த விதமான பிரச்சனைகளையும் அறிந்தவர் இல்ல. அவருக்கு பிரச்சனைன்னு எப்போ ஏதாவது ஒன்று பிரச்சனையாக தெரிகிறது என்றால், அது வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகாம இருந்தால் மட்டும்தான் அவருக்கு அது பிரச்சனையாக தெரியுது. அப்போதான் அவர் வெளியில வந்து யாரையாவது பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கே வராரு. இல்ல அதுக்காவது இப்போ ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிறாரு. அவரு நம்ம படத்துக்கு ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு ஒரு என்டோர்ஸ் பண்ணும்ல, அது கூட ஏன் அவர் அது பண்ணாம என்டார்ஸ் பண்ணுனா ராகுலை அரசியல் களத்திலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும்னு இருக்கக்கூடியவங்க நம்மளையும் சேர்த்து அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்களோன்னு பயம் வருது இல்ல. அதனால அதை செய்ய மாட்டேன். அதை செய்வது இல்லை. அது போக அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுடைய சிந்தனை முறை இருக்குல்ல, அந்த சிந்தனை முறை முழுக்க முழுக்க வலதுசாரி சிந்தனை முறையை சார்ந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் தான் இவரையும் வந்து இவருக்கும் ஆலோசனைகளை சொல்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. தனிப்பட்ட முறையில அவருக்கோ அல்லது அவரு விஜயை சுத்தி இருக்கிற ஆட்கள்ல ஓரிருவருக்கோ தனிப்பட்ட முறையில ராகுல் காந்தி மேல ஈடுபாடு இருக்கலாம். ஆனா ஒரு கட்சியாக அவங்கள யாரு அந்த கட்சியை இழுத்துட்டு போறாங்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனை முறை வந்து வலதுசாரி தன்மை கொண்டதாகத்தான் இருக்குது. இப்போ மூட் ஆஃப் தி எலெக்ஷன் அப்படின்றது வந்து என்னவா இருக்க போகுதுன்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பக்கம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்றது அவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க, அடுத்த இடத்துல ஏடிஎம்கே இருக்கு. விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு இது வரைக்குமே அவருடைய மௌனம் தான் பதிலாகவும் இருக்கு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல பாஜக தேர்தல் நெருங்க சமயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க. கண்டிப்பா நிச்சயமா ஏதோ ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதை பூதாகரமாக பேசு பொருளாக்கி எப்படியும் ஆளும் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க அப்படின்னு இன்னுமே ஆளுடம் சொல்லப்பட்டுட்டே இருக்கு. அப்படி ஏதாவது செய்து இந்த ஆளும் திமுக அரசை ஆட்டம் காண செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, திமுக அரசுக்கு திமுக அமைச்சர்கள் மேல என்ன நடவடிக்கை இனி எடுத்தாலும் அது வந்து இன்னும் திமுகவுக்கு ஆதரவு பெருகுவதில் தான் போய் முடியும். அதை நிலைகுலைய செய்வதற்கான இதுக்கு போகாது. அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு நெருக்கடியோ திமுகவுக்கு வந்தது என்றால் திமுகவை கைவிட்டு விட்டு வெளியில போற ஆதரவு சக்திகள்னு திமுக கூட இருக்கிறவங்க யாருமே கிடையாது. திமுகவுக்கு நெருக்கடிகளை யாராவது அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, ஒன்றிய அரசுல இருக்கக்கூடியவங்க அல்லது ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் யாராவது திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் என்றால்
இன்னும் இறுக்கமாக திமுகவோடு சேர்ந்து நிற்பாங்களே தவிர அந்த கூட்டணி பிரிந்து போகாது. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் திமுகவோடு சார்ந்துதான் நிற்கும். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் யாராவது ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்தது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அனுதாபம் பெற்று அவருக்கு வாக்களிப்பார்கள், அவருக்கு ஆதரவாக நிற்பார்கள்ங்கிற ஒரு புரிதல்ல தான் விஜய்க்கு நெருக்கடியே கொடுக்கப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு உண்டு. ஏன்னா நம்ம எங்க பார்த்தோம், ராகுல் காந்திக்கு போக வேண்டிய வாக்குகளை போக விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஓங்கி அடி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ராகுலுக்கு போடலான்னு நினைச்ச டிரான்ஸ்பர் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க வாக்குகள் திரும்பவும் அரவிந்த் கெஜ்ரிவாலை நோக்கி வந்துரும். அப்படி மூன்றாக சிதைந்து பிரிந்து வரும்போது பாஜக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற ஃபார்முலா ஒன்று ஏற்கனவே டெல்லியில செய்து பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் விஜயை அடிக்கிறாங்க. விஜயை அடிப்பதன் மூலம் சிறுபான்மையினர் வாக்குகளையும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள வாக்குகளையும் விஜய் பக்கம் கொஞ்சம் மடைமாற்ற முடியுமான்னு பாக்குறாங்க. விஜய் உண்மையிலேயே அதிமுகவோடு தான் போட்டி போடுறாரோன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கிறத இந்த தேர்தலில் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தான் அவர் நானும் பாஜகவை அடிக்கிறேன் என்னையும் நம்புங்கன்னு சொன்ன போதுதானே மக்கள் அந்த கன்வர்ஷன் நடக்கும். டிசிஎம் இவங்க சொல்ற தலித் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் வாக்கு ஆமா. ஆனா அதுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறார். அது செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அடிக்கிறேன்ல, நீ அழாமலே இருந்தா எப்படி அடி அப்படின்னு வேற சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா அவர் அடிக்கல. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பாலாஜி.